ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ஒண்டி முனியப்பன் கோவிலுக்கு வந்து வந்திருக்கோம். அவங்க போய் சாமி கும்பிட்டுருக்குறாங்க. நாங்கள் ஒரு 3 மாதத்துக்கு வந்து சாமி கும்பிடக்கூடாது, அதனால் போகாமல் காருக்குள்ளே உட்காந்துட்ருக்குறேன். நீங்கள் நினைப்பீங்க அப்புறம் எதுக்கு வந்த அப்படின்னு சொல்லி. இருந்தாலும் சரி கூட போயிட்டு வரலாமேன்ட்டு கூப்பிட்டாங்க. சரின்ட்டு கிளம்பி வந்தாச்சு. நைட்டு நிறைய பேர் ஆர்டர் பண்ணிகிட்ருக்கிறீங்க, மெசேஜ் வந்துகிட்டே இருக்குது. நான் வெளியில் வந்ததுனால ரிப்ளை பண்ணலைங்க ஃப்ரெண்ட்ஸ், தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் வீட்டுக்கு போயிட்டு ரிப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச கலராக நான் அனுப்புகிறேன். நீங்கள் செலக்ட் பண்ணி சொல்லுங்கள், சரிங்களா? அது வரைக்கும் மெசேஜ் ரிப்ளை பண்ண மாட்டேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏன்னா நைட்டி நம்ம பக்கத்தில் வச்சுட்டு ரிப்ளை பண்ணால் தானே அவங்க என்ன கலர் கேட்குறாங்களோ அது ஃபோட்டோ சென்ட் பண்ண முடியும். அதனால தான் வாட்ஸ்அப் பக்கமே போகலை. கோவிலுக்கு வந்திருக்குறோம். நான் வந்து சாமி கும்பிடக்கூடாதுங்கிறனால கார்லேயே உட்காந்துட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்க சாமி கும்பிட்டு தேங்காய் உடச்சிட்டு அப்புறம் வருவாங்க. பெரியம்மா வீட்டுக்கு போகிறோமா என்னன்னு தெரில. இப்போயே டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சு, 2 மணி ஆகிடுச்சு. எப்போவுமே முன்னாடியே வந்துடுவோம், சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு 12-12:30 சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு பெரியம்மா வீட்டுக்கு போயிட்டு வருவோம். இப்போ இங்கேயே டைம் 2 மணி ஆகிடுச்சு. அதனால் அங்கே போனோம்னா லேட் ஆகும்னு நினைக்கிறேன். சாமி முடிச்சுட்டு அப்படியே போயிட்டு நான் கண்டிப்பாக வீட்டுக்கு போயிட்டு நான் மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் ப்ளீஸ், ஓகேங்களா? உங்கள் சப்போர்ட்டுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப நன்றிங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவுக்கு சப்போர்ட் வந்து கிடைக்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப ரொம்ப நன்றி. சாமி கும்பிடக்கூடாது, கோவிலில் போய் வெளியில் உட்காரலாமா என்னன்னு தெரில. நான் வண்டியிலே கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா வெயிலும் இல்லாமல் மழையும் இல்லாமல் அப்படியே மழை மூட்டமாக இருக்குது, மேகமூட்டமாக இருக்குது. வருங்க சார், பார்த்துச்சா பார்க்கலையான்னு தெரியல வீடியோ. வேணாம், பஸ்ஸு போகிறத பார்த்தா பயமாக இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே என்னமோ அந்த பஸ்ஸோட காற்று காரே ஆடுற மாதிரி இருக்குது. அதுக்காகவே இறங்கி வெளியில் ஓடிடலாமான்னு இருக்குது. ரோட்டு மேலே நிறுத்தி இருக்கிறோமா, அதனால கொஞ்சம் பயமாக இருக்குது. சாமி கும்பிட்டு வரட்டும். பாருங்க, ஆதிக்குட்டியை நடை விட்டுட்டு இருக்கிறாரு. எல்லாத்துக்கும் மேனேஜர் வேலை பார்த்துட்டு பாராட்டுக்குது. என்னங்க பண்றீங்க? பாப்பா கோயிலுக்கு வந்தா இந்த தங்கச்சி. ஆமா, பாப்பா கோயில். சரி சரி, ரொம்ப நல்லது. உங்க பாப்பாக்கு கோயில்ல சாமி பார்த்தது பிடிச்சிருந்ததா? ஐயோ, சாமி கும்பிடாம பாத்துக்கிற என்ன காரணம்னு கேளு நீங்க. அச்சச்சோ, சாமி கும்பிடாம உட்கார்ந்துட்டாங்களா? ஏன் அப்படி பண்ணாங்க? மண்டையில 2 கொட்டு கொட்டுமா? பரவாயில்ல, சின்ன பசங்க விளையாட்டு அப்படி செய்வாங்க. இல்ல, நான் அவளை கொட்டு போடலான்னு பாக்குறேன் சாமி கும்பிடாம இருக்கிறதுக்காக. நீங்க அவளை கொட்டு போடலான்னு சொல்றது நல்லது. சில நேரங்கள்ல மக்களும் ஒரே மாதிரி செய்ய மாட்டாங்க. நீங்க அவளுக்கு கோயிலுக்கு வந்ததுக்கான காரணத்தை சொல்லி கொடுக்கலாம். மரியாதையா பேச என்ன அவ வந்துட்டு நீ? பாப்பா மேல உங்களுக்கு அஃபெக்ஷனேட்டா இருக்குன்னு புரியுது. அவளை பத்தி இன்னும் நிறைய சொல்லுங்க. அவளை பத்தியும் சொல்லக்கூடாது, நீ அவங்கன்னு சொல்லணும், சரியா? நான் இனிமேல் அவங்கன்னு சொல்றேன். அச்சோ, பாப்பாவை பத்தி இன்னும் நிறைய சொல்லுங்க. அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் என்ன? அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள், அவங்களுக்கு பிடிச்ச விஷயம் சாப்பாடு ஒன்லி. அப்படியா? என்னங்க பண்ணிட்டு இருந்தீங்க இவ்வளோ நேரம்? அது பாருங்க, பாருங்க ஒரு ஆப்புக்குள்ள போயிட்டு பாப்பாவை பத்தி சொல்லிட்டு இருக்கிறாருங்க. அவங்க தங்கச்சி பத்தி. சாமி கோயிலுக்கு என்னமோ சொல்லிட்டு இருக்கிறோம். நீயும் கேட்குறியாம்மா? கேளுமா. சாமி அம்மா நம்ம என்ன கேட்டாலும் கேட்பார் அவருமே.
அழகு அவங்களுக்கு கோவிலுக்கான வந்ததை வந்து சொல்லி கொடுங்க, அவங்க தெரிஞ்சுக்கிட்டுங்கிறாங்க. சொல்லி கொடுக்கறதாமா, சொல்லி கொடுங்க பக்கத்தில் உட்காந்துட்டு. இப்போ தானே ஆப் சொல்லி கொடுத்துச்சு, நீங்கள் சொல்லி கொடுங்க அவங்களுக்கு. சரி. வீடியோ எடுக்கலையா? இங்க வா ஆதி. அவங்க கையால கொடுத்து நல்லது. ஆனா கிட்ட நின்னா தேங்காய் தொட்டி தெரிச்சுங்க வா. தெரியாம தெரிச்சதுன்னா வம்பா போயிரு. கண்ணில் பாரு ஒன்று வந்து உழுகுது பாரு. காயத்ரி தொட்டி வருது. ஏ ஒன்று பாரு, தேங்காய் ரெண்டா உடைச்ச மாதிரி இருக்கு பாரு. அழகா ஏய் சில்லு தெரிக்குது. வா இந்த சைடு தூக்கிட்டு வாங்க. கூட்டிட்டு வா பாரு. ரெண்டு தொட்டி வந்து விழுந்துருச்சு. கண்ணில் வட்டம் என்ன ஆகுறது? 50 தேங்காய். 51. வீடியோ பார்க்குறவங்களையும் நல்லா வச்சிருக்கணும் கடவுளே. எல்லாரையும் நல்லா வச்சிருங்க. அது குடுமை இல்லாமல் இருக்குதுல்லப்பா உருண்டையா. அது கொஞ்சம் சின்ன கையாக இருக்குது. எல்லாம் ஒரே சைஸ்லயே, சின்னதும் இல்லை பெருசும் இல்லை, அளவான காய். இதை விட குட்டி குட்டியாக கொடுத்தாங்க பாருங்க மார்க்கெட். அது மாதிரி தண்ணி ஒரு கப்பு தான் கரெக்டாக. அது அத நான் இங்க நின்றுட்டு இருந்தேன்மா, எடுத்துட்டு அப்படியே ஓடுது. யாரு? நாய். அஜு எங்க இருந்து அன்னைக்கு பாப்பாவும் ஒரு குழந்தை தோட்டத்து ஐயோ அந்த நாய் ஆட்டக்குது. குழந்தை அது ஒரு நாள் வந்து சாப்பாடு கொடுத்துருச்சு. சொல்லுங்க. அடுத்த டைம் லட்சுமி அதெல்லாம் வேணாம், அந்த பாவம் நாம் செய்யக்கூடாது. நாம தான் தப்பு பண்றோம், நாம தான் அந்த பழக்கத்தை பண்றோம். சாப்பாடு போட்ட காட்டி தான் மறுநாள் அந்த குழந்தைக்கு வச்சது. போட்டாலும் பிரச்சனை, போலினாலும் பிரச்சனை. போன் டைம் எடுத்து வந்துட்டோம் நாங்க. ஆதி சாப்பிட்றதுக்கு எடுக்கலாங்கிறாங்க. அப்படி கொடுத்துக்கலாங்களா? சாப்பிட்டுக்கலாமாமா எடுத்து. பெரியமா கொடுக்கலாம். பெரியமாக்கு நான் 2 கை கொண்டு போய் கொடுத்துடலாம். அந்த மூடியாட்டு இருக்கிறத எடுத்துக்கோ. ஆதிரனுக்கு ஒன்று கொடுத்துரு. பாரு தேங்காய் தேங்காய். தேங்காய் உங்களுக்கு தேங்காய் வேணுமா? தேங்காய் என்ன பண்றேன்னா தெரியல. எனக்குமா? எனக்கு அம்மாக்கு அம்மாக்கு கொடு. வாய் பிடிக்காம உள்ள வச்சு துணிக்குது. வேண்டாமா எனக்கு வேண்டாமா. சரிண்ணா நீயே வச்சுக்கோ. ஏன் சாப்பிடு. அப்படி போடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா பிடிங்க. இல்ல இது ரொம்ப பெருசா இருக்குது. கடிக்க முடியாது. கடிக்க முடியாது. 6-7 நிமிஷம் வாங்கிட்டு வந்த ஒண்ணு வச்சு கொடுத்துறது கேளு. இது தம்பி எடுத்துட்டு வந்தான்ல, எடுத்து சாப்பிடுங்க நீங்க. தேங்காய் நல்லா இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் வண்டிக்கு பூஜை ஓட்டு பொட்டு போட்டு மாலை கட்டியாச்சு. பாரு பாரு தன்னைப்பேல பேசிட்டு இருக்கேன். இந்த வாரம் ஒரு யூடியூபர் பக்கத்தில் வச்சுட்டு ரோட்ல வரீங்க தான் இப்படி சொல்லுவாங்க. யூடியூபரே இப்படி சொல்றாங்க. தன்னைப்பேல நான் பேசிட்டு இருக்கிறேங்கிறாங்க. கேமரா ஆன் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கிற தன்னைப்பேல பேசுறேன்னா என்ன அர்த்தம்? ஆதிரன் உங்க அம்மாவை கேளு. நான் தன்னைப்பேல பேசிட்டு இருக்கேன். கேமரா ஆன் பண்ணிட்டு இருக்கிறேன். தன்னைப்போல உங்களை கிண்டல் பண்ற மாதிரி லெமன் வச்சிருக்காங்க. எலுமிச்சை. அது அந்த எந்த நம்பர் கொடுத்துருக்குற? எந்த நம்பரு எதுக்கு? இப்போ வந்து பெரியம்மா வீட்டை நோக்கி கிளம்பிட்டு இருக்கிறோங்க ஃப்ரெண்ட்ஸ். கோவிலில் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு போயிட்டு இருக்கிறோம். ஏமா
தேங்காய் அதிகமா கார்ல வந்து கட்டினாப்பா ஆ. எனக்கு துளி கூட சலுப்பு தெரியல. ஆமா பைக்ல வந்தேன்ல ஆ, ஆ. அப்பா சாமி அது டயர்டா தான் இருக்கு. சரியான டயர்ட். ஒரே பொசிஷன்ல உட்காந்துட்டு வர முடியல. கை கால் வேலை கம்மு. அப்பதான் நினைச்சேன் கம்முன்னு 300 ரூபாய் மிச்சம் பண்றதுக்கு பெட்ரோல் 300 ரூபாய் பெட்ரோல் மிச்சம் மாத்தது கம்முன்னு காலையே வந்திருக்கலாமோன்னு யோசிச்சேன். ஓ அங்க வந்தியா கோபி? வந்ததுல ஆஹா. ஆமா அதனால நானும் இப்ப ஆமணி எடுத்துட்டே கிளம்பிடுறேன். முடியறதில்ல மட்டும் கடைக்கு போறதுக்கு மட்டும் வண்டி 2 வீலர் ஒரு 50 கிலோமீட்டருக்கு மேல போற மாதிரி தான் கார்ல தான் போகணும். ஏமா உன்னை சொல்ற காட்டுறதாமா? அது இடுப்பு வலி கடிக்க முடியலையாமா? சரிம்மா சரிம்மா. வாங்கிட்டு போற திங்கிறதுக்கு போயிடலாமா? வாழைப்பழம் ஒரு சீட் வாங்கிட்டு போய் கொடுத்துடலாமா? யாருக்கு? பெரியமா பெரியப்பா சளி பிடிச்சிரு.